வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று சார் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகள் தொடர்பான பயிற்சிகளில் ஈடுபட இருக்கின்றோம். கற்றல் விளைவுகள். இப்பாடத்தை கற்பதன் மூலம் தரப்பட்ட பரிசோதனையின் பெயர்களை பகுப்பாய்வு செய்து மரவரிப்படம் வரைந்து நிகழ்தகவுகளை காணவும், படிமுறைகளுக்கு அமைவாக பெயர்களை கருத்தில் கொண்டு நெய்யறியை பயன்படுத்தி நிகழ்தகவுகளை காணவும், மேலதிக பயிற்சிகளை இலகுவாக செய்யவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். பயிற்சி வினாக்கள் பார்க்க இருக்கின்றோம். இவ்வலகிலே மரவரிப்படத்தை பயன்படுத்தியும் நெய்யறியை பயன்படுத்தியும் சில வினாக்களுக்காக விடை காண இருக்கின்றோம். முதலாவது வினா, ஒரு மேசையில் 3 விஞ்ஞான புத்தகங்களும் ஒரு ஆங்கில புத்தகமும் இருந்தன. ஒரு மாணவன் எழுமாறாக ஒன்றன் பின் ஒன்றாக இரு புத்தகங்களை எடுத்தான். முதலாவது வினா, மேற்படி தரவுக்கு அமைவாக மரவரிப்படம் ஒன்று வரைக. இரண்டாவது வினா, அம்மாணவன் 2 விஞ்ஞான புத்தகங்களை எடுப்பதற்கான நிகழ்தகவு யாது? மூன்றாவது வினா, ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு புத்தகம் எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. நான்காவது வினா, நிச்சயமாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றை எழுதுக. இந்த பிள்ளைகள் இங்கே மொத்தமாக 4 புத்தகங்கள் இருக்கின்றன. அதிலே 3 விஞ்ஞான புத்தகங்களும் ஒரு ஆங்கில புத்தகமும். ஆகவே முதலாவது புத்தகம் விஞ்ஞான புத்தகமாயிருப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 4 3 விஞ்ஞான புத்தகங்கள், 4 3. முதலாவது புத்தகம் ஆங்கில புத்தகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 4 ஆங்கில புத்தகம் ஒன்று இருக்கிறது. ஆகவே 4 1. எனவே இந்த மரவரிப்படத்தின் கிளைகளிலே அதற்கான நேர்தகவு பெருமானங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. மேலும் இரண்டாவது தெரிவை நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவது புத்தகம் விஞ்ஞான புத்தகமாக இருக்கும் போது இரண்டாவது புத்தகம் விஞ்ஞான புத்தகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு, அங்கே இது பிரதி வைப்பின்றிய ஒரு நிகழ்ச்சி. முதலாவது விஞ்ஞான புத்தகமாக இருப்பதற்கு 4 3. ஆகவே இரண்டாவது புத்தகத்திற்கு இப்பொழுது இரண்டாவது புத்தகத்தை தெரிவு செய்வதற்கு 3 புத்தகங்கள் இருக்கின்றன. அதிலே 2 விஞ்ஞான புத்தகங்கள். ஆகவே ஒரு விஞ்ஞான புத்தகமாக இரண்டாவது புத்தகம் இருப்பதற்கான நிகழ்தகவு 3 2. முதலாவது புத்தகம் விஞ்ஞான புத்தகமாக இருக்கின்ற போது இரண்டாவது புத்தகம் ஆங்கில புத்தகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு, முதலாவதாக எடுத்தது விஞ்ஞானம். ஆகவே ஆங்கில புத்தகத்தில் மாற்றம் இல்லை, ஒரே ஒரு ஆங்கிலம் இருக்கிறது. அவை தற்போது 3 புத்தகங்களிலே 1 ஆங்கிலம். ஆகவே 3 1 சந்தர்ப்பம். அவ்வாறு இல்லை, முதலாவதாக எடுத்த புத்தகம் ஆங்கில புத்தகம் என்னும் போது இரண்டாவதாக எடுத்த புத்தகம் விஞ்ஞான புத்தகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு முதலாவது ஆங்கிலம். ஆகவே மொத்த புத்தகங்களில் 1 குறைவு. ஆகவே 3 புத்தகங்கள் மொத்தம். முதலாவதாக எடுத்தது ஆங்கிலம் என்றபடியால் விஞ்ஞான புத்தகங்களின் எண்ணிக்கையில் மாற்றமில்லை. ஆகவே 3 3 3 3 அது 1 என வரும். அதே போல முதலாவது புத்தகம் ஆங்கில புத்தகமாகவும் இரண்டாவது புத்தகம் ஆங்கில புத்தகமாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு, ஒரே ஒரு ஆங்கில புத்தகம் இருந்தது, அதிலே முதலாவதாக எடுக்கப்பட்டது. ஆகவே இரண்டாவது சந்தர்ப்பமாக ஆங்கில புத்தகம் எடுக்க வாய்ப்பில்லை. எனவே 0 ஒரு நிகழ்தகவை குறிக்கும். எனவே இது சற்று வித்தியாசமான ஒரு அமைப்பு. இதனை நீங்கள் நன்கு புரிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றோம். நாங்கள் விஞ்ஞானத்தை எஸ் எனவும் ஆங்கில பாட புத்தகத்தினை இ எனவும் கொள்வோம். நாங்கள் வினாக்களை இலகுவாக விடைகளை அணுகுவதற்காக இந்த குறியீட்டை பயன்படுத்துவோம். எங்களுக்கு இரண்டாவது வினா கேட்கப்பட்ட வினா, அம்மாணவன் 2 விஞ்ஞான புத்தகங்களை எடுப்பதற்கான நிகழ்தகவு யாது? அதற்குரிய விடை முதலாவது விஞ்ஞான புத்தகமாக இருக்க வேண்டும், இரண்டாவது விஞ்ஞான புத்தகமாக இருக்க வேண்டும். அப்ப P of S, S என கிடைக்கும். முதலாவது விஞ்ஞானம், இரண்டாவது விஞ்ஞானம். முதலாவது விஞ்ஞானமாக இருப்பதற்கு 4 3, இரண்டாவது விஞ்ஞானமாக இருப்பதற்கு 3 2. ஆகவே பெருக்கும் பொழுது விடை கிடைக்கும் 12 6. அதை நாங்கள் எளிய பின்னமாக மாற்றுகின்ற போது 2 1. அடுத்த வினா கேட்கப்பட்டது, ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு புத்தகம் எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இங்கே ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு புத்தகம் என்னும் போது
முதலாவது புத்தகம் விஞ்ஞானமாக இருக்கும்போது இரண்டாவது ஆங்கிலமாக இருக்க வேண்டும், அல்லது முதலாவது ஆங்கிலமாக இருக்கும் போது இரண்டாவது விஞ்ஞானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொன்றும். ஆகவே முதலாவது விஞ்ஞானம், இரண்டாவது ஆங்கிலம், அல்லது முதலாவது ஆங்கில புத்தகம், இரண்டாவது விஞ்ஞானம். அவற்றுக்குரிய நேர்தகவு பெருமானங்களை பெருக்குவதன் மூலம் விடை பெறப்பட்டுள்ளது. இங்கே 4/3 தர 3/1. அதுபோல முதலாவது புத்தகம் ஆங்கிலம், இரண்டாவது புத்தகம் விஞ்ஞானம், 4/1 தர 3/3. எனவே இதை நாங்கள் சுருக்கும் பொழுது 4/1 சக இது 3 மேல் 3 1 என கிடைக்கும். அவை 4 1 பெருக்கின்ற போது 4/1 காலம் காலையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு அரை 2/1 என கிடைக்கும். அடுத்த வினா, நிச்சயமாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றை எழுதுக. ஆகவே அதற்கான விடை இங்கே பிள்ளைகள் முதலாவது தெரிவிலே ஆங்கில புத்தகம் இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது தெரிவிலே எங்களுக்கு ஆங்கில புத்தகத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே விஞ்ஞான புத்தகம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே முதலாவது தடவை எடுத்த புத்தகம் ஆங்கிலமாக இருக்கும் போது இரண்டாவது தடவை எடுத்த புத்தகம் விஞ்ஞான புத்தகம் ஒன்றாக இருத்தல் என்ற நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் ஆங்கில புத்தகத்துக்கான இரண்டாவது தெரிவு வாய்ப்பு இல்லை. ஆகவே நிச்சயம் இரண்டாவது தெரிவாக இரண்டாவது புத்தகமாக விஞ்ஞான புத்தகத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ள முடியும். இரண்டாவது வினா, ஒரு மாணவன் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் விளையாடுவான் அல்லது தொலைக்காட்சி பார்ப்பான். அவன் விளையாடுவான் என்பதற்கான நிகழ்தகவு 4/3 ஆகும். அவன் விளையாடினால் நித்திரையாவதற்குரிய நிகழ்தகவு 3/2 ஆகும். அவன் தொலைக்காட்சி பார்த்தால் நித்திரையாவதற்குரிய நிகழ்தகவு 3/1 ஆகும். ஏ வினா, பொருத்தமான மரவரி படம் வரைந்து பெயர்களை குறிக்க. வினா பி, அவன் நித்திரையாவதற்குரிய நிகழ்தகவை காண்க. இங்கே பிள்ளைகள் அவன் தொலைக்காட்சி பார்ப்பான் அல்லது விளையாடுவான். அவன் விளையாடுவான் என்பதற்கான நிகழ்தகவு 4/3 என தரப்பட்டுள்ளது. அவன் விளையாடினால் நித்திரையாவதற்கான நிகழ்தகவு 3/2. அவன் தொலைக்காட்சி பார்த்தால் நித்திரையாவதற்கான நிகழ்தகவு 3/1. எனவே அதற்குரிய மரவரி படத்தை நாங்கள் வரைவோம். முதலாவது தெரிவிலே அவன் விளையாடுதல் 4/3 என நேர்தகவு பெருமானம் தரப்பட்டுள்ளது. ஆகவே அவன் தொலைக்காட்சி பார்ப்பல் 4/1. அங்கே கூறப்பட்டுள்ளது அவன் விளையாடுவான் அல்லது தொலைக்காட்சி பார்ப்பான். ஆகவே இந்த கிளைகளில் உள்ள நிகழ்தகவின் மொத்த பெறுமதி 1 வர வேண்டும். இது 4/3. ஆகவே இதுக்குரிய நேர்தகவு பெருமானம் 4/1 அமையும். இனி அவன் விளையாடினால் நித்திரையாவதற்கான நிகழ்தகவு தரப்பட்டுள்ளது 3/2. ஆகவே அவன் விளையாடினால் நித்திரையாகாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 3/1. இரண்டையும் இந்த ஒரு கிளை தொகுதியை கூட்டும் பொழுது 1 பெறப்படும். ஆகவே இது 3/2. எனவே இது 3/1 அமையும். அதுபோல தொலைக்காட்சி பார்த்தால் நித்திரையாவதற்கான நிகழ்தகவு 3/1 என தரப்பட்டுள்ளது. ஆகவே நித்திரையாகாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 3/2. கூட்டும் பொழுது 1 வரும். ஆகவே இது 3/2 என நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே தரப்பட்ட வினாவுக்குரிய மரவரிப்படம் அல்லது தரிவரிப்படம் இவ்வாறு அமையும். இனி அவன் நித்திரையாவதற்குரிய நிகழ்தகவை காண்க. அவன் நித்திரையாக வேண்டுமாயின் விளையாடி நித்திரை கொள்ள முடியும் அல்லது தொலைக்காட்சி பார்த்தும் நித்திரை கொள்ள முடியும். ஆகவே அவன் விளையாடி நித்திரை கொள்வதற்குரிய நிகழ்தகவை இந்த 4/3 3/2 பெருக்கும் பொழுது பெறப்படும். அவன் தொலைக்காட்சி பார்த்து நித்திரையாகக்கூடிய நிகழ்தகவு 4/1 3/1 பெருக்குவதன் மூலம் இந்த நேர்தகவு பெருமானங்களை பெருக்குவதன் மூலம் பெறப்படும். ஆகவே 4/3 தர 3/2 சக இந்த 4/1 தர 3/1 பெருக்கும் பொழுது 12/6 இது 12/1. ஆகவே சுருக்குகின்ற போது 12/7 என விடை கிடைக்கும். மூன்றாவது வினா, ஒரு கல்வி திணைக்களத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் எழுதினர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை தொடர்பான விவரம் பால் ரீதியாக பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. அட்டவணையிலே பதவிகள் தரப்பட்டுள்ளது. பணிப்பாளர், எழுதினர். பால் ரீதியாக ஆண்கள், பெண்கள்,
என தரப்பட்டுள்ளது. மொத்தம் பால் ரீதியாக ஆண் 22, பெண் 14. மொத்தம் தொழில் ரீதியாக, அதாவது பதவி ரீதியாக பணிப்பாளர்கள் 8 பேர், எழுதுனர்கள் 28 பேர். ஆகவே மொத்த ஊழியர்கள் 36 பேர். ஏ, மேற்படி தரவுகளின் அடிப்படையில் எழுமாறாக தேர்ந்தெடுக்கும் ஒருவர். முதலாவது வினா, பணிப்பாளராக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இரண்டாவது வினா, ஆண் எழுதுனராக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? விடை எவ்வாறு அணுக முடியும் என பார்ப்போம். முதலாவது வினா, பணிப்பாளராக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இங்கே பணிப்பாளர்கள் 8 பேர், மொத்த ஊழியர்கள் 36 பேர். ஆகவே பணிப்பாளராக இருக்க வேண்டுமாயின் மொத்தம் 36 பேரில் 8 பேருக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே முதலாவது வினாவுக்கான விடை 36 இல் 8, 9 இல் 2. இரண்டாவது வினா, ஆண் எழுதுனராக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? அப்ப ஆணாக இருக்க வேண்டும், எழுதுனராகவும் இருக்க வேண்டும். 36 பேரிலே 17 பேருக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அதற்கான நிகழ்தகவு 36 இல் 17 ஆகும். இனி இத்திணைக்களத்தில் இருந்து பணிப்பாளர் ஒருவரும் எழுதுனர் ஒருவரும் எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இயதகு எல்லா பெருமானங்களையும் மரவரி படத்தில் காட்டுக. தெரிந்தெடுத்த இருவரிடையே ஒருவரேனும் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. பிள்ளைகள், அதற்குரிய மரவரி படத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், இங்கே 8 பணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். பணிப்பாளர் 8 பேர், அதிலே ஆண்கள் 5 பேர். ஆகவே 8 இல் 5 ஆணாக இருத்தல். பணிப்பாளர் பெண்ணாக இருத்தல், 8 பணிப்பாளர்களிலே 3 பெண்கள். ஆகவே 8 இல் 3 சந்தர்ப்பம். அதுபோல எழுதுனராக இருத்தல், அங்கே 28 எழுதுனர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஆண் எழுதுனர்களாக இருத்தல் 28 இல் 17. பணிப்பாளர் ஆணாக தெரிவு செய்யும் போது எழுதுனர் ஒரு ஆணாக இருத்தலுக்கு 28 இல் 17 இருக்கும். பணிப்பாளர் ஆணாக இருக்கும் போது எழுதுனர் ஒரு பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 28 எழுதுனர்களிலே 11 சந்தர்ப்பங்கள், 11 பெண்கள். 28 இல் 11. அவ்வாறு இல்லை, பணிப்பாளர்கள் பெண்களாயிருக்கும் போது, அதாவது ஒரு பெண்ணாக தெரிவு செய்யும் போது எழுதுனர் ஒரு ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 28 இல் 17. பணிப்பாளர் ஒரு பெண்ணாக இருக்கும் போது எழுதுனரும் ஒரு பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 28 எழுதுனர்களிடையே 11 பெண்கள், 28 இல் 11. இதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் பிள்ளைகள், இது ஒரு சாராத நிகழ்ச்சிக்குரிய மரவரிப்படமாக அமைந்துள்ளது. ஏனெனில் பணிப்பாளர் தெரிவிலே உள்ள விடயம் எழுதுனர் தெரிவிலே உள்ள விடயத்தை பாதிக்கவில்லை. பணிப்பாளர்களிடையே இருந்து ஆண் பெண் தெரிவு நடைபெற்றுள்ளது. இங்கே எழுதுனர்களிடையே இருந்து ஆண் பெண் தெரிவு நடைபெற்றுள்ளது. ஆகவே இரண்டுக்கும் இந்த நிகழ்ச்சி, பணிப்பாளர் தெரிவு என்ற நிகழ்ச்சி எழுதுனர் தெரிவு என்ற நிகழ்ச்சியில் தாக்கத்தை செலுத்தாது. ஆகவே சாரா நிகழ்ச்சிகளுக்குரியதாக அமையும். இனி தேர்ந்தெடுத்த இருவரிடையே ஒருவரேனும் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இள பிள்ளைகள், ஒருவரேனும் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னும் போது ஒருவர் ஆணாக இருக்க வேண்டும். பணிப்பாளர் ஆணாக இருந்தால் எழுதுனர் ஆணாக இருக்க முடியும் அல்லது பெண்ணாக இருக்க முடியும். ஒருவர் ஆணாக இருக்க வேண்டும் என்றால் இருவரும் ஆணாக இருக்க முடியும். ஒருவர் ஏனும் என்று சொன்னபடியால் இருவரும் ஆணாக இருக்க முடியும். ஆகவே பணிப்பாளர் ஆணாக இருக்கும் போது எழுதுனர் ஆணாக இருக்க முடியும் அல்லது பெண்ணாக இருக்க முடியும். அதே போல பணிப்பாளர் பெண்ணாக இருக்கும் போது எழுதுனர் ஆணாக இருக்க முடியும், என் ஒருவரேனும் ஆணாக இருத்தல் என்ற நிபந்தனையில். ஆனால் இருவரும் பெண்ணாக இருக்க முடியாது. பணிப்பாளரும் பெண்ணாக எழுதுனரும் பெண்ணாக இருக்க முடியாது. ஆகவே இவ்வினாவை நாங்கள் இலகுவாக அணுகுவதற்காக
இரண்டும் பெண்ணாக இருத்தல் என்ற நிகழ்தகவை ஒன்றிலிருந்து கழிக்கும் போது ஒருவரேனும் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை இலகுவாக காண முடியும். எனவே ஒன்றிலிருந்து இருவரும் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 8 தர 28 11. இந்த 2 நேர்தகவு பெருமானங்களை பெருக்குதல் மூலம் பெறப்படும். இதை பெருக்கும் பொழுது 1 224 33. இதை நாங்கள் இலகுவாக பொமசி எடுத்து சுருக்கும் போது 224 மேல் 224 என எழுதுவது சுலபம். ஆகவே 224 33 கழித்து நாங்கள் 224 191 என அந்த நிகழ்தகவு பெருமானத்தை காண முடியும். அதாவது வாரான சந்தர்ப்பத்திலே ஒருவர் ஏனும் என்று ஏதாவது ஒரு வினா நாங்கள் அணுகுகின்ற போது அந்த எதிர்மறையான ஒருவரேனும் ஆணாக இருக்கும் போது என்றால் அந்த எதிர்மறையான பெண்ணை ரெண்டும் பெண்ணாக இருத்தல் என்ற நிகழ்தகவை கண்டு ஒன்றில் இருந்ததை கழிக்க வேண்டும். ஏனெனில் இந்த மொத்த நிகழ்தகவு பெருமானங்கள் பிள்ளைகள் ஒன்றாக அமையும். ஆகவே நாங்கள் ஒன்றிலிருந்து இந்த ரெண்டும் பெண்ணாக இருத்தலுக்குரிய நிகழ்தகவை கழிக்கும் போது ஒருவரேனும் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண முடியும். 4வது வினா 2 பச்சை நிற பென்சில்களும் 3 சிவப்பு நிற பென்சில்களும் உள்ள கணித உபகரண பெட்டி ஒன்றிலிருந்து விமல் தான் ஒரு பென்சிலை எடுத்து எழுதுகிறான். பின்னர் ராஜனுக்கு வேறொரு பென்சிலை பெட்டியிலிருந்து எடுத்து கொடுக்கிறான். வினா இதற்கான மாதிரி வழியை நெய்யறியில் குறித்து காட்டுக. ஆகவே இதற்கான மாதிரி வழியை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 2 பச்சை நிற பென்சில்கள் G1 G2 என பச்சை நிறம் G எனவும் சிவப்பு நிறம் R எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2 பச்சை நிறம் G1 G2 சிவப்பு நிறம் R1 R2 R3 என எழுதப்பட்டுள்ளது. ராஜனுக்கு கொடுத்தது 2 பச்சை நிறம் G1 G2 அல்லது R1 R2 R3. ஆகவே பச்சை நிற பென்சில்கள் G1 G2 எனவும் சிவப்பு நிற பென்சில்கள் R1 R2 R3 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த X அச்சிலே விமல் எடுத்த பென்சில், இது Y அச்சிலே ராஜனுக்கு கொடுத்த பென்சில். ஆகவே இதற்கான மாதிரி வழியிலே முதலாவதாக விமல் எடுத்த பென்சிலை ராஜனுக்கு கொடுக்கவில்லை, விமல் தான் எழுதி கொண்டிருக்கிறார். ஆகவே விமல் எடுத்த பென்சில் ராஜன் கொடுத்த பென்சில் 2 ஒரே பென்சிலாக இருக்க முடியாது. எனவே இந்த மூலை விட்டம் வராது. இது ஒரு சார்ந்த நிகழ்ச்சி. எனவே இந்த மூலை விட்ட பெருமானம் புள்ளிகள் இதிலே இடப்பட மாட்டாது. பின்வரும் நிகழ்ச்சிகளில் நிகழ்தகவுகளை காண்க. இதிலே முதலாவது விமல் எடுத்த பென்சில் சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்தகவு. விமல் எடுத்தது சிவப்பாக இருக்க வேண்டும். ஆகவே ராஜனுக்கு கொடுத்த பென்சில் எதுவாகவும் இருக்கலாம். அங்கே நிபந்தனை விமல் எடுத்தது சிவப்பாக இருக்க வேண்டும். ஆகவே R1 R2 R3 இந்த 3 பென்சில்களில் எதுவாக இருக்கலாம். ஆனால் ராஜனுக்கு கொடுத்த பென்சிலை பற்றிய நிபந்தனை சொல்லப்படவில்லை. ஆகவே ராஜனுக்கு பச்சை நிறமும் கொடுத்திருக்கலாம், சிவப்பு நிறமும் கொடுத்திருக்கலாம். எனவே அதற்கான தொகுதியை நாங்கள் நெய்யறியில் குறித்தால் இந்த தொகுதியாக இருக்கும். விமல் சிவப்பு, ராஜனுக்கு எந்த பென்சில்கள் நிறமும் இருக்கலாம். ஆகவே அதற்குரிய நிகழ்தகவு 20 12 புள்ளிகள், மொத்தம் 20 புள்ளிகள், அதிலே 12 சந்தர்ப்பங்கள். ஆகவே 20 12 5 3. அடுத்த வினா விமல் எடுத்த பென்சிலின் நிறம் பச்சையாகவும் ராஜனுக்கு கொடுத்த பென்சிலின் நிறம் சிவப்பாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. விமல் எடுத்த பென்சில் பச்சையாக இருக்க வேண்டும். இந்த 2 சந்தர்ப்பங்கள் G1 G2. ஆனால் ராஜனுக்கு கொடுத்தது சிவப்பாக இருக்க வேண்டும், R1 R2 R3. ஆகவே இந்த 2 தொகுதியையும் சேர்ந்த பகுதியை நாங்கள் குறிப்போமாயிருந்தால் இவ்வாறு மஞ்சள் நிறத்தால் காட்ட முடியும். ஆகவே இங்கே விமல் மன்னிக்கவனும், இங்கே விமல் G1 G2 பச்சை, ராஜன் R1 R2 R3 சிவப்பு. ஆகவே மொத்தம் 20 புள்ளிகளிலே எங்களுக்கு 6 புள்ளிகள். ஆகவே 20 6 எளிய பின்னமாக மாற்றுகின்ற போது 10 3. மூன்றாவது வினா ராஜனுக்கு கொடுத்தது மாத்திரம் ஒரு சிவப்பு நிற பென்சிலாக இருப்பதற்கான நிகழ்தகவு. பிள்ளைகள், ராஜனுக்கு கொடுத்தது மாத்திரம் சிவப்பாக இருக்க வேண்டும் எனில் விமலுக்கு சிவப்பு கிடைக்க முடியாது. ஆகவே விமலுக்கு பச்சை கிடைக்க வேண்டும். ஆகவே விமல் முதலில் பச்சை எடுத்திருக்க வேண்டும், ராஜன் சிவப்பை எடுக்க வேண்டும். ஆகவே
இந்த நிகழ்ச்சிக்கு உரிய தொகுதி இந்த மஞ்சளாக காட்டப்பட்ட தொகுதியே. ஆகவே அதற்கான விடையும் 20-6. அது விமல் பச்சை எடுக்கும் போது ராயன் சிவப்பு. ராயனுக்கு மாத்திரம் சிவப்பு கொடுக்கப்பட வேண்டுமாயில் விமல் பச்சை எடுத்திருக்க வேண்டும். ஆகவே 20-6, 10-3. இருவர் முறை நிறமுடைய பென்சிலை பெறுவதற்கான நிகழ்தகவு. இருவர் முறை நிறமுடைய பென்சிலை பெற வேண்டுமாயின் இங்கே சிவப்பாக இருக்கின்ற போது விமல் எடுத்தது ராஜன் எடுத்த சிவப்பாக இருக்க முடியும். அல்லது விமல் எடுத்தது பச்சையாக இருக்கும் போது ராஜன் எடுத்தது பச்சையாக இருக்க முடியும். எனவே இது விமலும் ராஜனும் இருவரும் சிவப்படுத்ததாக இருக்கும். விமலும் சிவப்பு, ராஜனும் சிவப்பு. இது விமலும் பச்சை, ராஜனும் பச்சை. ஆகவே மொத்த புள்ளிகள் இங்கே 6 புள்ளிகள், இங்கே 2 புள்ளிகள். எனவே மொத்தம் 20-8 சந்தர்ப்பம். ஆகவே அதற்கான நிகழ்தகவு 5-2 அமையும். சாராம்சம்: நாம் இப்பயிற்சி அறைகளே நெய்யரியை பயன்படுத்தியும் மரவரி படத்தை பயன்படுத்தியும் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவுகளை இலகுவாக கண்டிருக்கின்றோம்.